ஜமாத் உலமா சபையினுடைய மாநில தலைவர் சொல்லப்படுகின்றார். அவர் என்ன செய்யறாரு? மதரசா அடிக்கல் நாட்டு விழா பூமி பூஜை போடுகின்றார். அதுல போய் உட்கார்ந்துகிட்டு சூடம் பத்தி கொடுத்தி அவர்கள் தயார் செய்து வைத்த இடத்துல போய் இவர் போய் குச்சியை வச்சு பால் ஊத்துகின்றார். மாநில ஜமாத் உலமா சபையினுடைய தலைவர். அடிக்கல் நாட்டு விழா பத்தி பொறுத்தாங்க, சூடம் பொருத்தி குங்குமம் வச்சுட்டாங்க. ஜமாத் உலமாவுடைய தலைவர் போறாரு, ஒரு குச்சியை ஊன்றாரு. குச்சியை ஊண்டி அடிக்கல் நாட்டு விழால அந்த குச்சி மேல எல்லாரும் பால் ஊத்தணுமா? ஏகத்துவ கொள்கைக்கு ஊத்திட்டீங்களே பால, எவ்வளவு பெரிய அநியாயம். ஜமாத் உலமாவுடைய தலைவருங்க கேட்டா இவர்கள் தான் மக்களை வழிநடத்தக்கூடியவர்களா? இல்ல சொல்றாரு, எல்லாரும் வந்து நல்லா அந்த குச்சியை தொடுங்க. என்ன பால் ஊத்தணுமா? பாலை ஊத்துங்க. கம்பூருக்கு பால் ஊத்துவா? இந்த தலைவர்கள் எல்லாம் இந்த லட்சணத்தில் இருந்தால் இவர்கள் இணையப்பிற்கு எதிரான அந்த போக்கை உடையவர்களா? இவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேச தகுதி இருக்கின்றதா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த இணை கற்பித்தலை வேறெடுத்தார்களோ அத்தகைய அந்த இணை கற்பிப்புக்கு எதிராக வாயை திறக்காதவர்கள் இஸ்லாத்தில் இருக்கின்றார்களா? அவர்கள் முஸ்லிம்களா? சிந்தனை பண்ணி பாருங்க.